உங்களுக்காக வழங்குவது ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரிடே சானிட்டரி நாப்கின். வெளியீடு வம்சம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஸ்தாபா பிரகடனத்தின் நோக்கங்களை நிறைவேற்ற டிஏபி முயற்சிக்கிறதா? கிடா மந்திரி பசார் சனுசி பகிரங்க குற்றச்சாட்டு. ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள கட்சிகளை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி தாங்கள் கொண்டுள்ள ஸ்தாபா பிரகடனத்தின் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு டிஏபி முயற்சித்து வருவதாக கிடா மந்திரி பசார் சனுசினோர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தற்போதைய ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் திக்கு தெரியாமல் இருப்பதாக கடும் விமர்சனத்தை முன்வைத்த சனுசி அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவதில் டிஏபி வெற்றி பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள PKR கட்சிக்கு அதன் போராட்டம் என்னவென்று தெரியவில்லை, அதன் நோக்கமும் தெளிவாக இல்லை. இந்நிலையில் தான் அக்கட்சிகளை டிஏபி தற்போது மேலாதிக்கம் செய்து வருவதாக சனுசி குற்றம் சாட்டினார். ஆனால் இதில் டிஏபியின் போராட்டம் என்ன என்பதில் அந்த கட்சி மிக தெளிவாக இருப்பதாக சனுசி கூறுகிறார். ஸ்தாபா பிரகடனத்தில் உண்மையிலேயே என்ன அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது தங்களுக்கு நன்கு தெரியும் என்று இன்று பஹாங் தமர்லோவில் பாஸ் கட்சியின் 64வது முஸ்லிமாட் கூட்டத்தில் உரையாற்றுகையில் பரிகாத்தா நேஷனலின் தேர்தல் இயக்குநருமான சனுசி இதனை தெரிவித்தார். ஸ்தாபா பிரகடனம் என்பது கடந்த 1967ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டதாகும். ஒரு நாட்டை கட்டி எழுப்பும் முயற்சியில் இனங்களுக்கிடையிலான சமத்துவத்தை முக்கியமாக வலியுறுத்துகிறது. நாட்டு மக்களிடையே சமத்துவத்தை விதைக்கும் அதே வேளையில் பூமிபுத்ராக்கள் மற்றும் பூமிபுத்ரா அல்லாதவர்கள் என்ற இரு பிரிவினராக இருப்பதை ஸ்தாபா பிரகடனம் முற்றாக எதிர்க்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள மலாய்க்காரர் கட்சிகள் மிகவும் பலவீனமாக இருப்பதாக கூறியிருக்கும் பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹாடி அவாங்கின் பேச்சை தாம் பொருட்படுத்தப் போவதில்லை என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். காஜாங் மஸ்ஜித் அல் இமான் பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் கலந்து கொண்ட டத்துஸ்ரீ அன்வாரிடம் இது தொடர்பாக செய்தியாளர்கள் கருத்து கேட்டபோது பிரதமர் மேற்கண்டவாறு பதில் அளித்தார். ஹடி அவாங் பேச்சை விட்டு தள்ளுங்கள் என்று கூறிய பிரதமர் மலேசியாவில் அவர் ஒருவர் மட்டுமே மிக பலசாலி என்றார். ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள மலாய்க்காரர் அல்லாத தலைவர்களை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு மலாய்க்காரர் கட்சிகள் மிக பலவீனமாக உள்ளன என்று ஹடி அவாங் நேற்று பேசியிருந்தார். மைகேப் எனப்படும் மலேசிய கன்வென்ஷன் அண்ட் எக்ஸிபிஷன் பீரோ தலைவராக முன்னாள் மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய பதவிக்கான சிவகுமாரின் பதவிக்காலம் கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மைகேப் என்பது மலேசியாவின் சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சினால் கடந்த 2009ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனமாகும். இது மலேசியாவின் வணிக சுற்றுலா, வர்த்தக முத்திரை, அனைத்துலக வர்த்தக நிகழ்வுகள் மற்றும் கண்காட்சி போன்ற நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து மலேசிய சந்தையை வலுப்படுத்தும் ஓர் அரசாங்க ஏஜென்சியாகும். மடானி அரசாங்கத்தின் கீழ் மைகேப்புக்கு சிவகுமார் தலைமையேற்பதை பெரிதும் வரவேற்பதாக அந்த ஏஜென்சி தெரிவித்துள்ளது. ஸ்லாங்கூர் மற்றும் நகரி சம்பிலானில் உள்ள 20 சமூக நல இல்லங்களிலிருந்து உடல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படும் 402 பிள்ளைகள் மீட்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் விசாரணைக்கு உட்பட்டுள்ள குளோபல் இஹ்வான் சர்வீஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங் நிறுவனத்தை போலீஸ் துறை தற்காக்கிறது என்று கூறப்படும் குற்றச்சாட்டை அதன் தலைவர் தான்ஸ்ரீ ராசருடின் ஹுசைன் வன்மையாக மறுத்தார். அரசு மலேசிய போலீஸ் படையைச் சேர்ந்த சில உயர் அதிகாரிகள் அந்த நிறுவனத்தின் முக்கிய அதிகாரிகளுடன் மிக நெருக்கமான நிலையில் எடுத்துக்கொண்டதாக கூறப்படும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதை தொடர்ந்து IGP இதனை தெரிவித்தார். அந்த நிறுவனத்தில் சம்பந்தப்பட்டுள்ள சில தனி நபர்களுடன் தாமும் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டிருப்பதையும் ராசருடின் குறிப்பிட்டார். திரங்கானுவில் குதிரை பந்தயத்தின் போது அந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. அத்தகைய புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள காரணத்தினால் அந்த நிறுவனத்தின் நடவடிக்கைகளை தாம் ஆதரிப்பதாக பொருள்படாது என்று IGP விளக்கம் அளித்துள்ளார். நாட்டின் 67வது மர்டேகா தினத்தை முன்னிட்டு பிரபல பத்தாங்காலி பேம்பு பிரியாணி HQ தனது வாடிக்கையாளர்களுக்காக பிரசித்தி பெற்ற கொங்கு நாட்டு பாரம்பரிய உணவு வகையான மட்டன் குழம்பை உள்ளடக்கிய கொங்கு நாட்டு பேக்கேஜ் 2.0 போட்டியை அண்மையில் வெற்றிகரமாக நடத்தியது. 10 முதல் 15 பேர் சாப்பிடக்கூடிய இந்தோனேஷியாவில் விருது பெற்ற
கொங்கு நாட்டு பேக்கேஜ் 2.0 அறிமுகப்படுத்தப்பட்டு ஓராண்டு நிறைவை ஒட்டி ரொக்க பரிசு தொகையுடன் இப்போட்டியை பத்தங்காலி பேம்பு பிரியாணி HQ நடத்தியது. பத்தங்காலி பேம்பு பிரியாணி உணவகத்திற்கு வருகை தந்து சுவையும் தனித்துவமும் பாரம்பரியமும் நிறைந்த கொங்கு நாட்டு பேக்கேஜ் 2.0 உணவு வகையை உண்டு மகிழ்ந்த வாடிக்கையாளர்கள் பலர் மிகுந்த ஆர்வத்துடன் இப்போட்டியில் பங்கு கொண்டனர். பத்தங்காலி பேம்பு பிரியாணியின் கொங்கு நாட்டு பேக்கேஜ் 2.0 குறித்து சமூக ஊடகங்களில் அதிகமான வியூ, அதிகமான பகிர்வு மற்றும் அதிகமான லைக்ஸ் என 3 கூறுகளின் அடிப்படையில் வெற்றி பெறும் முதல் 2 மற்றும் 3 வெற்றியாளர்களுக்கு முறையே 1000 வெள்ளி, 500 வெள்ளி மற்றும் 350 வெள்ளி என பரிசு தொகை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இதற்கான தேர்வு கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற்ற போது இந்த 3 கூறுகளிலும் அதிகமானோரை கவர்ந்த 3 வெற்றியாளர்களை பத்தங்காலி பேம்பு பிரியாணி HQ தேர்வு செய்தது. முதல் வெற்றியாளராக தினேஷ் விவேகானந்தா, இரண்டாவது வெற்றியாளராக காயத்ரி முனுசாமி மற்றும் மூன்றாவது வெற்றியாளராக விக்னேஸ்வரி ராஜேந்திரன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். முதல் பரிசு 1000 வெள்ளியை வென்று வாகை சூடிய தினேஷ் விவேகானந்தா விவரிக்கையில், முதலில் பத்தங்காலி பேம்பு பிரியாணிக்கும் தமக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். வணக்கம் மக்களே, இப்பதான் பத்தங்காலி பேம்பு பிரியாணி கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி 2.0 கான்டெஸ்ட்ல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வேலையில எனக்கு வாய்ப்பு கொடுத்த பத்தங்காலி பேம்பு பிரியாணிக்கும் சரி, எனக்கு ஆதரவு கொடுத்த என் ஃபாலோவர்ஸ்க்கும் சரி ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க இல்லாம நான் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் தி கிஃப்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிச்சிருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் ஆக்சுவலி. இரண்டாவது பரிசு 500 வெள்ளியை வென்ற காயத்ரி முனுசாமி கூறுகையில், இது தமக்கு எதிர்பாராத வெற்றியாகும் என்றார். பத்தாங்காலிக்கு ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு தான் நான் கடைக்கு அங்கே சாப்பிட வந்தேன். அங்கே சாப்பாடெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என் ஃபேமிலி கூட்டிகிட்டு 2 வாட்டிக்கு மேலே வந்திருப்போம். அதுக்கப்புறம் தான் இந்த கான்டென்ட்ஸ் பற்றி எனக்கு தெரியும். அங்கே வேலை செய்கிறவங்க சொன்னாங்க. அப்புறம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு கிடைச்சிருக்கு செகண்ட் ப்ரைஸ். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மூன்றாவது பரிசு 350 வெள்ளியை வென்ற விக்னேஸ்வரி ராஜேந்திரன் விவரிக்கையில், பத்தங்காலி பேம்பு பிரியாணியின் உணவு மட்டுமின்றி சேவையும் திருப்திகரமாக இருந்தது என்றார். இது எங்களோட ஆனர்ஸ் ரிவ்யூ ஃப்ரம் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ. ஸோ லாஸ்ட் மந்த் நாங்கள் பத்தங்காலி பேம்பு பிரியாணிக்கு வந்திருந்தோம். த டேஸ்ட் வாஸ் சூப்பர். உங்களோட சர்வீஸாக இருக்கட்டும், அட் த சேம் டைம் உங்களோட சாப்பாடு போர்ஷனாக இருக்கட்டும், ரொம்பவே நிறையா எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. உங்களோட ஃபுட் நாங்கள் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் உங்கள் ஷாப்பை. அண்ட் தேங்க்யூ ஃபார் த குட் சர்வீஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் த கிரேட் ஃபுட். கொங்கு நாட்டு பேக்கேஜ் 2.0 போட்டியை வெற்றிகரமாக நடத்திய பத்தங்காலி பேம்பு பிரியாணி HQ மேலும் அதிகமான பதார்த்தங்களை உள்ளடக்கிய 15 முதல் 20 பேர் சாப்பிடக்கூடிய கொங்கு நாட்டு 3.0 போட்டியை வரும் செப்டம்பர் 16ஆம் தேதி திங்கட்கிழமை மலேசியா தினத்தன்று தொடங்குகிறது. கொங்கு நாட்டு 3.0 குறித்து மிகச்சிறந்த 3 டிக்டாக் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு முதல் பரிசு 1000 வெள்ளி, இரண்டாவது பரிசு 500 வெள்ளி, மூன்றாவது பரிசு 350 வெள்ளி காத்திருக்கிறது. வாடிக்கையாளர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்குமாறு பத்தங்காலி பேம்பு பிரியாணி HQ உங்களை அழைக்கிறது. நீங்கள் டிக்டாக்கில் பதிவு செய்த காணொலியை பத்தங்காலி பேம்பு பிரியாணி டிக்டாக் அக்கவுண்டில் டேக் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தலோ இந்தான் மருத்துவமனையின் தரம் உயர்த்தப்படும் என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சருமான ngah koming அறிவித்துள்ளார். இதற்காக அந்த மருத்துவமனைக்கு சுகாதார அடிப்படை கட்டமைப்பு பணிகளுக்கு 1,22,500 வெள்ளியை வழங்குவதாக தலோ இந்தான் நாடாளுமன்ற உறுப்பினரான ngah koming குறிப்பிட்டார். தலோ இந்தான் மருத்துவமனையில் மற்றொரு பெரும் நெருக்கடியாக இருந்து வரும் வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடப்பற்றாக்குறை பிரச்சினைக்கும் தீர்வு காணப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். ஹலால் சான்றிதழ் விவகார சர்ச்சையில் அம்னோவிற்கும் DAPக்கும் இடையில் பிணக்கு ஏற்பட்ட போதிலும் வரும் செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஜோஹர் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இரு கட்சிகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று DAP உதவித் தலைவர் ngah koming அறிவித்துள்ளார். மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை சனிக்கிழமை நடைபெறவிருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள
ஓர் உறுப்பு கட்சி என்ற முறையில் அம்னோவின் வெற்றிக்கு டிஏபி தனது ஒத்துழைப்பை நல்கும் என்று அவர் உறுதி அளித்தார். ஜோஹர் பாரு பாயு தம்போயை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்த மியான்மர் பிரஜையை மோதி தள்ளி மரணம் விளைவித்துவிட்டு தப்பிச் சென்ற வாகனமூட்டியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் கடும் காயங்களுக்கு ஆளான அந்த மியான்மர் பிரஜை சம்பவ இடத்திலேயே மாண்டதாக ஜோஹர் பாரு ஸ்லாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரவ் சலாமத் தெரிவித்தார். 20 வயது மதிக்கத்தக்க அந்த மியான்மர் பிரஜையை மோதி தள்ளிய பின்னர் அவ்விடத்தில் நிற்காமலேயே தப்பி ஓடிவிட்ட அந்த காரோட்டி தீவிரமாக தேடப்பட்டு வருவதாக ரவ் சலாமத் குறிப்பிட்டார். 71 வயது மூதாட்டியிடம் கொள்ளையடித்த பின்னர் அவரை பாலியல் பலாத்காரம் செய்த அந்நிய நாட்டு பிரஜை ஒருவரை போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 12:18 மணி அளவில் சைபஜேயாவில் உள்ள ஓர் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் நிகழ்ந்ததாக சப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி 1 கமருல் அஸ்ரான் 1 யூசுப் தெரிவித்தார். அந்த வீடமைப்பு பகுதியின் படிக்கட்டில் அமர்ந்திருந்த மூதாட்டிக்கு நேர்ந்த கதி குறித்து கிடைக்கப்பெற்ற போலீஸ் புகாரை தொடர்ந்து தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதில் மதியம் 12:20 மணி அளவில் சைபஜேயாவில் அந்த அந்நிய ஆடவர் பிடிபட்டதாக ஏசிபி 1 கமருல் குறிப்பிட்டார். மலாக்கா மாநில அரசின் துணை நிறுவனத்திற்கு சொந்தமான நிலத்தடி கேபிள்களை களவாடி கொண்டிருந்த ஆடவரை தகவல் கிடைத்த அடுத்த சில நிமிடங்களிலேயே போலீசார் துரிதமாக கைது செய்தனர். மர்லிமாவ் ஜலான் முவார் மலாக்கா மர்லிமாவ் சாலையில் ஒரு எண்ணெய் நிலையத்திற்கு அருகில் நேற்று காலை 8:45 மணி அளவில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் அவசர அழைப்பை பெற்றனர். தொலைத்தொடர்புத்துறை துணை நிலையத்திற்குள் நபர் ஒருவர் அத்துமீறி நுழைந்திருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து அந்த நபர் வளைத்து பிடிக்கப்பட்டதாக ஜாசின் மாவட்ட போலீஸ் தலைவர் அஹ்மத் ஜமீல் ராசி தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.